ராமநாதபுரம் சாலை தெரு வந்து சமீப காலத்தில் நிறைய கடைகள் வந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய காலேஜ் மூலம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சாலை தெரு இந்த மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே பரபரப்பாக அதிகமான கடைகள், அதுக்கப்புறம் ஜுவல்லரி, பேக்கரி ஷாப்லேருந்து அப்பா கிச்சன் வரைக்கும் இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகி நம்ம மீன் கடை பக்கத்தில் இந்த இடம் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கேட்டாக இருக்கிறது தான் அபிநாஸ் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ராமநாதபுரத்தில் ஏகப்பட்ட கடைகள் இருந்தாலும் நகை கடைகள் நிறைய இருக்குமே தவிர கவரிங் கடைகளுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் டிசைன்ஸ், அப்புறம் கலை நியமிக்க கவரிங்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்டாண்டர்டான பிராண்டு நம்ம அபிநயா கவரிங்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங்கை தாண்டி இங்கே உள்ள யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே இவங்களாக கிரியேட் பண்ணி அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வச்சு பெர்ஃபெக்டாக பண்ணுறதுனால இவங்களால ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டிங் தர முடியும். அதையும் தாண்டி இந்த டிசைனில் எனக்கு வேணும், இந்த வெரைட்டிஸில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ கம்மலில் ஆரம்பித்து ஆரம்பலேருந்து என்ன நம்ம ஒரு ஜுவல்லரியில் வாங்க முடியுமோ அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை கவரிங்கில் வாங்க முடியும். ஏ டு செட் இப்போ உள்ள ஜென்சி செட் கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸுமே இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கடையோட கிராண்ட் ஓப்பனிங்கில் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னென்ன வச்சிருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ் டிசைன் இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ ராமநாதபுரம் மக்கள் நகை கடைங்கிறத தாண்டி கவரிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னா நம்மளுடைய அபிநயா கவரிங்ஸ் தான். ஸோ பொதுவாக வந்து நகை அப்படின்னு சொன்னால் அதோட மேஜர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆரம் செட்டு தான் சொல்லுவாங்க. கல்யாணத்துலேருந்து காதுகுத்துலேருந்து எல்லா லேடிஸுமே இந்த ஆரத்தை போட்டுட்டு தான் அலப்புற கொடுப்பாங்க. அண்ணே சூப்பர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் அம்சமாக இருக்காப்ல அண்ணே. அண்ணே இது என்ன ஆரம் செட்டுன்னு இதில் என்ன ஸ்பெஷல்? நம்ம கல்கத்தால ஓனாவே ரெடி பண்ணுறது. ஓகேண்ணா, ஓனா ரெடி பண்ணி நம்ம ஓனாவே கலர் பண்ணி நம்ம கம்மியான பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து காம்போ செட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக கிளம்புறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி போட்டு வேர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு இது வந்து காம்போ ஆரம் செட்டு. ஓகே ஓகே. ஸோ என்ன சொன்ன மாதிரி இது பேர் வந்து காம்போ ஆரம் செட்டு. இதை டோட்டலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஓனை கைப்பட செய்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு ஆரம் செட் அப்படின்னு சொன்னால் இந்த செட்டை வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து 1500 தான் தர்றாங்க. ஸோ அந்த செட்டை வாடகை விட்டாலும் 500 விற்க முடியும். பட் இதை வந்து வாங்கும் போது 1500 கொடுக்குறதுலாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. அது நம்ம அபிநயா கவரிங்ஸில் மட்டும்தான் பாசிபிள். ஆனால் வேறு என்னென்ன யூனிக்கான டிசைன்ஸ் இதில்? இது பாருங்க, இது ஹேண்ட்மேட் ஐட்டம். இது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஐட்டம். ஓகே ஓகே. நம்ம கிராண்டாக போட்டு போடுறதுனால இதை போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டோன் வச்சது. இது எப்படின்னா நம்ம வந்து நைட் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வேர், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு ரிசப்ஷன் போனால் இதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி துபாய் கலெக்ஷன்ல நம்ம துபாயிலேருந்து வந்துச்சா? துபாயிலேருந்து வரல, துபாயில் தர்கி அந்த மாதிரி சொல்லுவாங்க. துபாயில் உள்ள அந்த ஷேக் ஒய்ஃப்லாம் இதான் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அதை நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி. ஸோ வாரண்டி எப்படி கொடுப்பீங்க? எல்லாமே ஒரு 1 year வாரண்டி. இதெல்லாம் 1 yearக்கு வந்து கருக்கிற வாய்ப்பே இல்லை. 1 year வாரண்டி கொடுப்போம்னா 6 மந்த்துக்கு கீழே உங்களுக்கு கலர் ஃபால்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவோம். பார்த்தீங்களா, ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இது ஏன்னா காரணம்னா தரத்தோட குவாலிட்டி என்ன அடித்து சொல்கிறாப்புல இது வந்து உங்களுக்கு ஃபேடும் அடிக்காது, கருத்தும் போகாது. 1 year வாரண்டி. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட கவரிங் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கலகலப்பாக இருங்க. ஆரம் செட்டு மட்டும் இல்லாமல் செயின்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது பாகுபலி செயின்லேருந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பாகுபலி செயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு பிளேட்டடு. ஸோ அதுக்கடுத்து உள்ள செக்ஷன்ஸ் எல்லாமே கேரளா செயின்ஸ். இதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் கோல்டன் பிளேட்டட் அப்படின்னு. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அந்த கருக்கிற தன்மை இருக்காது அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்படியே அச்சலாக கோல்டு மாதிரியே இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே நார்மல் செயின்ஸ். இதோட பட்ஜெட் எதுவும் ஸ்டார்ட் ஆகுது? 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குங்க. ஸோ வெறும் 100 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு செயினை வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ கவரிங் செயின் ஸ்டார்ட் அண்ட் ஃப்ரம் 100 ரூபா அப்படின்னு சொல்லி நல்ல ஹை குவாலிட்டி கருக்காத ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் அபிநயா கவரிங்ஸில் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அதற்கான செயின் வெரைட்டிஸ்லாம் பார்த்து ஆரம் செயின் அடுத்த செகண்டரியில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கம்மல் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கம்மல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். கோல்டுக்கு ஈக்குவலான கோல்டோட ஹை மாடல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அந்த ஜிமிக்கி கம்மல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வெரைட்டிஸுமே வச்சுருக்கோம். அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஹேண்ட்மேடு, ஹோம்லேயே அவங்க தயாரிக்கிற மெட்டீரியல்ஸ்னால பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ரேட்டு கம்மியாக. அதை தாண்டி அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க எடுத்து கட்டுற வச்சு தான் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஸோ ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட வந்து இதுனா ஒரு 10க்கு மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நகைக்கடையில் இருக்கிற மாதிரியே யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவரிங்ஸ் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வளையல், பேங்கிள்ஸ் அப்படின்னு செயின், கம்மல். அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா வளையல் செக்ஷனு. ஸோ இப்போ உள்ள எல்லா நம்மளுடைய கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு செட் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹார்டின் போட்ட செக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் காப்பர் வரைக்குமே டிசைன்ஸ் யூனிக்காக வந்துருச்சு. அப் டு தி எண்டு நம்ம பார்க்கும்போது காப்பு டிசைன்ஸ்லையுமே இந்த வளையல் எல்லாமே வந்துருச்சு. ஸோ கவரிங் வளையலில் இவ்வளோ வந்து கலைநீக டிசைன்ஸ் கொண்டு வர முடியுமான ஒரு பெரிய ஆச்சரியம் தான். பட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிறது என்ன மெட்டீரியல்னா என்ன விஷயம்? இது ரோஸ் கோல்டும்பாங்க. இது வந்து ஒரு ஜோடி வந்து 150 வரும். ஓகே ஓகே ஓகே.
காப்பரு சில்வர் கோல்டு மூணுமே பிளேட்டட் உள்ள மெட்டீரியல். 2 கைக்கும் நம்ம செட்டாக போட்டோம் அப்படின்னா 4 வளையல் வரும். டோட்டலாக அது என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இங்கே உள்ள வெரைட்டிஸ் எல்லாமே 200 100 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு நீங்கள் எல்லா டிசைன்ஸுமே இங்கே வாங்க முடியும். பார்க்குறது எடுக்கிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டைம் தேவைப்படும். அந்த மாதிரி ஏகப்பட்ட கோல்டு பிளேட்டடு கவரிங் வளையல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்ம ஜுவல்லரி கடையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 6 லட்சம் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம கடையில் வெறும் 400 ரூபாய்க்கு ரொம்ப ப்ராடரான ஒரு நெக்லஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கருக்காது உடையாது. பை சான்ஸ் உடஞ்சிச்சுன்னா 6 மாதத்தில் இந்த நெக்லஸை ரீப்ளேஸ் பண்ணி தர்றாங்க. ப்ளஸ் கருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஜென்னி செட்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸிங் வியர்ஸ்க்கு நிறைய ஒரு நகையை வாங்கிட்டு இது போடலாம் அது போடலாம் யோசிக்க தேவையே இல்லை. 500 ரூபாய்க்கு ஒரு 6 மாடல் வச்சா எங்கே போனாலும் மாதம் நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்குற வேலைக்கு நம்மளால் நெக்லஸ் வாங்க முடியும். கவரிங்ஸில் இந்த ஒரு மாடல்ஸில் என்னது பேர் ஐஎம்டி ஸ்டோன் செட்டுமாங்க. இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், நல்லா இருக்கும். கல் வச்சு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஓ யூனிக்கான கல் டிசைன்ஸ் எல்லாமே வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பட்ஜெட் பேஸில் என்னமோ ஸ்டார்ட் ஆகும்? இது ஒரு 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. வேறு என்னன்னா நம்மளுடைய அபிநயா கவரிங்ஸோட ஓனர். ஆமாம் நான் தான் ஓனர். ஓகேண்ணா. ராமநாதபுரத்தில் வந்து அந்த கவரிங் ஆப்ஷன்ஸ்க்கு 3 பிரான்ச் வச்சிருக்கீங்க. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? நல்லா ஆதரவு நல்லா கொடுத்தாங்க. நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகேண்ணா. இப்படி ஒரு பெரிய கடை ஆக்சுவலாக 2000 சதுர அடி அப்படின்னு சொன்னால் கவரிங் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? என்ன மாதிரி? ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து ஒரு சின்ன பிராஞ்சாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நல்லா ஆதரவு நல்லா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது தேர்ட் பிரான்ச்சு நல்லா கொஞ்சம் பெரிய ஷாப்பாக எடுத்து நல்லா கொஞ்சம் பெரிய எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பெரிய லெவலில் பண்ணுறோம் இதை. ஓகேண்ணா. இப்போ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்க ராமநாதபுரம் மக்கள், இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு அபிநயாஸ் கவரிங்ஸ் ஓனர் தினகரன் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியாக நல்லா குறைஞ்ச ரேட்டுக்கு நல்லா தரமாக கொடுப்போம். ஓகேண்ணா. ஸோ அண்ணன் சொன்னத வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பெஸ்ட்டு குவாலிட்டி கம்மியான ரேட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்டாண்டர்டைஸ் ஆகி 3வது பிரான்ச் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். உங்களுடைய தொழில் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி. மக்கள் வந்து நிறையா வந்து கலெக்ஷன் பாருங்கள், நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, தரமாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தா தான் உங்களுடைய அது நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ எங்களுக்கு சௌகரியமாக எல்லா விலைக்கு கொடுக்குறோம், நல்லா உழைக்கவும் செய்யும். இந்த ஸ்லாங்கை பார்த்தாலும் தெரியும் அண்ணாச்சி கவிகளை அந்த ஸ்லாங்லேயே வந்துட்டு சௌரியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தங்கத்துக்கு நிகரான கலெக்ஷன்ஸில் தங்கத்துக்கு நிகரான டிசைன்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கவரிங்ஸில் வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக அபிநயா கவரிங்ஸில் நம்ம அந்த கடை முழுதுமே பார்த்துருந்தோம். 50 ரூபாவில் ஆரம்பித்து எல்லா வகையான ரேட்லேயுமே இருக்குது. 1 இயர் வாரண்டி வரைக்குமே தராங்க. ஒருவேளை கருத்து போது உடஞ்ச போதுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்பேர் போட்ட இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம ராமநாதபுரம் சாலை தெருவில் மட்டும்தான், அப்பாஸ் கிச்சன் பக்கத்தில். ஸோ கடையை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கவரிங் நகை எல்லாமே நல்ல பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ கடையை விசிட் பண்ணுங்கள்.